இப்படியெல்லாம் நான் லஞ்சம் வாங்கினா தானே இதெல்லாம் நான் செய்ய முடியும், நீ லஞ்சமே வாங்கக்கூடாதுங்கிற, அது எப்படி சரியா வரும் அப்படின்னு போராடுறான். இந்த தமிழ்நாட்டு வரலாறுல ஒரு வருவாய்த்துறை, ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வெளியில வந்து எங்களால பணம் வாங்க முடியல அப்படின்னு போராடுற அளவுக்கு இருக்குன்னா அது இந்த ஆட்சியில தான். அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பான். இது இப்படி இருக்கவே இந்த மேகதாது அணையை நாங்க கட்டியே தீர்வோம் அப்படின்னு ஒரு பக்கம் கர்நாடக அரசு கங்கணம் கட்டிட்டு நிக்குது. இதுக்கு எரியிற கொல்லியில இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற கணக்கா மத்திய இணையமைச்சர், அந்த நீர்ப்பாசனத்துறைக்கு மத்திய இணையமைச்சர் என்ன பேசுறாரு இன்னைக்கு? அப்போ இது திட்டமிட்டு மத்திய அரசு கர்நாடக அரசோட சேர்ந்துக்குச்சு. இப்போ பல ஆண்டு காலம் இதை கடத்திட்டாங்க, இன்னொரு பேசலாம் முடியாது, நமக்கு உறுதியான ஒரு நடவடிக்கை தேவை. அப்படி உலகெங்கும் பரவி வாழ்கின்ற வல்லமை வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது காணொலியில் திரு அருண் பாரதி அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அவங்களோட பேச நிறைய இருக்கு, வாங்க அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா ஆட்சி வந்த உடனே இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் அந்த லஞ்சம் வாங்குறதுன்றது வெகுவா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மக்களிடையே பேச்சு வருது. அது என்ன உண்மையா? இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இன்னைக்கு பல இடங்கள்ல பேசுறாங்க. இன்னைக்கே என்னுடைய ஆபீஸ்லயே கூட ஒர்க் பண்றவரு இன்னைக்கு கூட அந்த பேச்சு வந்தது. அவங்களுடைய அக்காவுக்கு, தன்னுடைய அக்காவுக்கு ஓபிசி சர்டிபிகேட்டு அப்ளை பண்ணியிருந்தாராம். அவர் அப்ளை பண்றது வெள்ளிக்கிழமை அப்ளை பண்றாரு. இன்னைக்கு போன வாரம் இல்லை, ஏதோ ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி வரேன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை அப்ளை பண்றாங்க. சனிக்கிழமை ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து, நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் சனிக்கிழமெல்லாம் வேலை செஞ்சுருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல நாள்லேயே வேலை செய்ய மாட்டாங்க உருப்படியா. சனிக்கிழமை கூப்பிட்டு அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க. எந்த காசும் அவங்க வாங்கிக்கல. இது இவங்களே போன ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி போன கவர்மெண்ட் இருக்கும்போது அப்ளை பண்ணும்போது அங்க வாங்க, ஆபீஸுக்கு வாங்க, 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க விட்டுட்டு அதோட விட்டுட்டாங்க. அப்புறம் இப்ப சமீபமா இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க வெள்ளிக்கிழமை அப்ளை பண்றாங்க, அடுத்த சனிக்கிழமை கிடைச்சிருச்சு, கையில கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, எந்த காசும் வாங்கிக்கல. இது முதல் விஷயம். இது வந்து நேரடியா என்னோட வேலை செய்கிறவரு சொன்னது. இது வந்து இதை விட இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா, அவரே என் கூட அந்த இப்ப இந்த செய்தி சொன்னார் இல்லையா, அவரே அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவர், பக்கத்து வீட்டுக்காரரு, அவர் ஒரு பிராமின்னு சொன்னாரு. அவர் என்னன்னா தன்னுடைய வீட்டுக்கு இபி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு போன ஆட்சியில. இபி கனெக்ஷனுக்கு 3 பேஸ் கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ண உடனே அவன் என்ன கேட்டிருக்கான், 15,000 ரூபா லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க இபி ஆபீஸ்லேருந்து வந்து. உனக்கு எதுக்கு நான் 15,000 கொடுக்கணும், அதெல்லாம் தர முடியாது, போய் எனக்கு வேண்டாம்ட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்ளை பண்ணாம விட்டாரு. அவர் பண்ணதுக்கு அது ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு இவர் தொடர்ச்சியா வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க, கொடுக்க முடியாதுட்டார். அதனால அது அப்ளை பண்ணதோட இருந்திருக்குது. இந்த ஆட்சி மாறி இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்களே கூப்பிட்டு, ஐயா இந்த மாரி அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு, இந்த உங்களுக்கு எல்லாம் அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க, எந்த காசும் வாங்கிக்கல. இது 2வது விஷயம். இப்ப 3வது பாத்தீங்கன்னாக்கா, இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் வேலை அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பா ஆர்டிஓ ஆபீஸ்ல நேத்து 2 நாளைக்கு முன்னாடி நாமக்கல் வருவாய்த்துறை அலுவலகம், நம்ம தாசில்தார் ஆபீஸ் இருக்கு இல்லையா, இங்க தாம்பரத்துல இருக்கிற அங்க இருக்கிற தாசில்தார் ஆபீஸ்ல அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் வெளியில வந்து கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னன்னு சொல்லி, எங்களை மறைமுகமா அவங்க சொல்றாங்க, நேரடியா சொல்லாம லஞ்சம் வாங்க விட மாட்டேங்குது அரசு எங்களை. ஜிபேல பணம் வாங்கக்கூடாதுன்றாங்க, கையில பணம் வாங்கக்கூடாதுன்றாங்க. அப்ப மறைமுகமா எங்களை வேற மாதிரி வழிகள்ல பணத்தை லஞ்சம் பெறுவதற்கு அரசே ஊக்குவிக்குதா? இப்ப நாங்க அவங்க வெளிப்படையா கேட்கிறாரு, அவரு அந்த போராட்டம் பண்றவர் சொல்றாரு அந்த இதுல, நாங்க வந்து இப்ப அமைச்சர் வராருனாக்கா அமைச்சர் கூட வர்றவங்க, அமைச்சருக்கு அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்றோம், அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு தரோம், இவ்வளவும் செஞ்சிரோம்ல. இந்த செய்யும் போது இதுக்கான பணத்தை, இதற்கான தொகையை, இந்த இதுக்கு ஆகிற செலவுக்கான தொகையை யார் கொடுப்பா அப்படின்னா என்ன கேட்க வராருன்னா, இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்யறேன்ல,
இதுக்கெல்லாம் பணம் நான் எங்கேருந்து வாங்குவேன்? இப்படியெல்லாம் நான் லஞ்சம் வாங்கினா தானே இதெல்லாம் நான் செய்ய முடியும். நீ லஞ்சமே வாங்கக்கூடாதுங்கிற, அது எப்படி சரியா வரும் அப்படின்னு போராடுறான். இந்த தமிழ்நாட்டு வரலாறுல ஒரு வருவாய்த்துறை, ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வெளியில வந்து எங்களால பணம் வாங்க முடியல அப்படின்னு போராடுற அளவுக்கு இருக்குன்னா அது இந்த ஆட்சியில தான். இது எந்த ஆட்சியிலையும் நடக்கல. எனக்கு விவரம் தெரிஞ்சு நானும் கேள்விப்பட்டது இல்லை. நம்மளே ஒரு ஒரு வேலைக்கு நடக்கணும் அப்படின்னா போய் அப்ளை பண்ணணும்னா நிச்சயமா ஒரு இபி கனெக்ஷன் வாங்கணும், ஒரு 5000 10,000 கொடுக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு 1000 500 கொடுக்கணும். இது நிறைய நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இது. ஆனா இப்ப வந்து இது முழுமையா மாத்துறதுக்கான முயற்சிகளை இந்த தாவேகா தலைமையிலான அரசு செய்யுது. உண்மையிலேயே இதை பாராட்டணும். ஆனா மாறா எல்லாரும் என்ன பண்றான்னா கரிச்சு கொட்டுறான். இது என்ன இது, திருட விடலன்னா நாங்க எப்படி வேலை பார்க்கறது அப்படிங்கிற அளவுக்கு போய் இதை அப்படியே அமைக்கலான்னு பாக்குறாங்க. நமக்கு என்ன தோணுது, யார் இது மாதிரி செஞ்சாலும் இன்னைக்கு ஆட்சியில இருந்து இதை சரியா செய்யறவர் விஜய். ஒருவேளை நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இதே வேலையை நிச்சயமா செஞ்சாருன்னா அவங்களையும் நம்ம பாராட்டுவோம். அட் த எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு அன்றாட வாழ்வில் அன்றாட சிக்கல்களை சந்திக்காம இந்த மாதிரி விஷயங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறதுல சிக்கல் வருது, ஆர்டிஓ ஆஃபீஸ் போனா அங்க பணம் கொடுக்க வேண்டியதா இருக்குது, இந்த இடத்துக்கு போனா இதெல்லாம் இல்லாம செஞ்சுட்டானாலே மக்கள் நிம்மதி ஆயிடுவாங்க. வேற எதுவும் எதிர்பார்க்கல மக்கள். அது செய்யறதுக்கான அறிகுறிகள் இந்த அரசுல தெரியுது. நிச்சயமாக ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தூய்மையான அல்லது ஒரு லஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில நடவடிக்கையில முதல் அடியே எடுத்து வச்சிருக்கு இந்த அரசு. நிச்சயமா இதை பாராட்டலாம். இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒட்டி 2 செய்திகள் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்திருந்தாங்க. அதை எதிர்த்து வழக்கு போட்டிருந்தாங்க. அது நாம் தமிழர் கட்சி சார்ந்ததான் பதில் வந்திருக்கு. ஆனா அதே மாதிரி இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா, இது மாதிரி சீமான் மேல அவதூறு பரப்புறவங்க எல்லாம் வழக்கு போட சொல்லி, அது வழக்கு போட சொல்லி இல்ல, சீமான் மீது தொடர்ச்சியா எப்படி சொல்றது, சமூக ஊடகங்கள்ல அவதூறு பரப்புறவங்களை கண்டிச்சிருக்கிறாங்க. மதுரை நீதிமன்ற நீதிபதி வந்து அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. இது 2 செய்தியுமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான செய்தியா இன்னைக்கு வந்திருக்குது. நேத்து ஒரு செய்தி, அதாவது கரூர் சம்பவம் தொடர்பா, கரூர்ல அந்த நெரிசல்ல இறந்தவங்களுக்கு இந்த தாவேகா அரசு வந்ததுக்கு பிறகு அந்த குடும்பங்களுக்கு அரசு பணி கொடுத்து போன ஒரு 10 நாள் முன்னாடி தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். முதலமைச்சரே போய் அதை கொடுத்துட்டு வந்தாரு. அப்பவே பயங்கர சர்ச்சை எழுந்தது. அப்பவே நிறைய பேர் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க, நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியும் தீரன் திருமுருகன் நினைக்கிறேன் அவர் பேர், வழக்கறிஞர், இன்னொரு கிளிட்டோபஸா என்னோ அவர் பேர் மறந்துட்டேன். 2 பேருமே அதை வாதாடினதா சொல்லி செய்தி வந்திருந்தது. ஸோ அவங்க பண்ணி சொன்ன உடனே நீதிபதி என்ன கேட்டிருக்காங்க, அரசு பணிகள்லாம் இந்த மாதிரி எடுத்து கொடுப்பீங்களா? ஒருவேளை இப்ப நீங்க வந்து அரசு பேருந்துல பயணம் பண்றாங்க, ஒரு 60-100 பேர் போறாங்க அந்த பேருந்துல, அந்த பேருந்து விபத்துக்குள்ளாயிடுது, அதுல ஒருத்தர் 2 பேர் இறந்துடுறாங்க, பல பேர் காயம்படுறாங்க. அப்ப இறந்த குடும்பம் அந்த மாதிரி இல்லாம நம்ம அந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சா அப்ப அதுக்கும் அரசு பேருந்து தானே, அதுல பாதிக்கப்பட்டவங்க தானே அவங்களுக்கு நீங்க வந்து அரசு பதவி கொடுப்பீங்களா? அது வந்து எப்படி சரியாகும்? வேணும்னா இந்த குடும்பம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனித்திறன் பயிற்சி கொடுங்க, அது நல்லா அவங்க வளர்த்துக்கிட்டு அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும், அதை வேணா செய்யுங்க. ஆனா அரசு பணியை எடுத்து கொடுக்கறதுங்கிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அரசு ஆணை, இந்த தாவேகா அரசு வெளியிட்ட இந்த அரசு ஆணைய நீதிமன்றம் ரத்து பண்றதா நேற்று சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து ஒரு வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்குது. நிச்சயமா அவங்க தே கேன் டேக் த கிரெடிட். இதுல வந்து எதுவும் தவறு இல்லை. அவங்க ஒரு வழக்காடி இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு அவங்களுக்கு சார்பாகவே அந்த தீர்ப்பு வந்திருக்குது. இது அரசுக்கு ஒரு கொட்டு வச்ச மாதிரி தான் இது. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு சாதகமா, அவங்களுக்கு ஒரு சோர்ந்து போய் இருந்த ஒரு இடத்துல தேர்தல் முடிவுகள் ரொம்ப சோகமா இருந்த இடத்துல இந்த ஒரு தீர்ப்பு வந்து ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு வந்து நிச்சயமா சொல்லலாம். இது ஒரு விஷயம். 2வது, அந்த அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பான். இது இன்னைக்கு நேத்து இல்ல, நான் பார்த்தே ஒரு 10 ஆண்டு காலமாக நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பேர் அதுல நிறைய, அதாவது வந்து அவர் போட்டோ எடுத்து மாஃபிங் பண்ணி
ரொம்ப கேவலமா சித்தரிச்சு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இதை இந்த தொடர் தாக்குதலுக்கு நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானும் ஆளாகிட்டே இருந்தாங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு கொட்டு வச்ச மாதிரி இன்னைக்கு மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய அவங்க அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க, ஏன் நீங்க முதலமைச்சர் அவதூறா பேசினவங்க மட்டும்தான் உடனே கைது செய்வீங்களா? சீமான் அவர்கள் குறித்து இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள், சித்தரிக்கிறாங்க. அப்போ சீமான் மேலாம் இந்த மாதிரி சொன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? சீமான் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு அவரும் இந்த தமிழக மண்ணிலே மிக முக்கியமான ஆளுமை, அவர் ஒரு முக்கியமான தலைவர் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒரு கட்சிக்காரங்களோ வேற ஒருத்தவங்க சொல்லியிருந்தா கூட இது பெருசா இருந்திருக்காது. ஒரு நீதிபதி சொல்றாங்கன்னா நிச்சயமா அது இன்னும் இதுவும் ஒரு நிச்சயமா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பூஸ்ட் தான், அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த ரெண்டு செய்தியுமே அவங்களுக்கு சாதகமான செய்தியா இன்னைக்கு வந்திருக்குதுன்னு நம்ம அதை நிச்சயமா சொல்லலாம். இந்த மேகதாது அணையை ஒட்டி இப்போ நிறைய சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கு, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது என்ன? இல்ல மேகதாது அந்த பிலிகுண்டுலு நம்மளுடைய ஒகேனக்கல் அருவிக்கு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அது ஏற்கனவே ஒரு 4 அணை கட்டிட்டான். ஏமாவதி, ஏரங்கி, கபனி அணையெல்லாம் கட்டி அங்கங்க தடுத்து அங்கேருந்து வர்ற தண்ணியை நிறைய இடங்கள்ல தேக்கிட்டாங்க கர்நாடகா பொறுத்த வரையும். இப்போ இன்னொரு அணை மேகதாது அணை அதையும் கட்டிவிட்டான்னா இன்னும் மொத்தமா இங்க வர்ற தண்ணி இன்னும் ஏற்கனவே அங்க நிறைய மழை பெஞ்சாதான் அவங்க திறந்து விடுற அளவுக்கு, அதாவது இதுக்கு மேல அந்த அணை தாங்காது அப்படிங்கிற அளவுக்கு மழை பெஞ்சாதான் நம்ம திறந்து விடுறோம். மற்றபடி அந்த சட்டப்படி நம்முடைய தீர்ப்பு என்ன வந்துச்சோ மாதம் ஒன்றுக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் நீங்க திறந்து விடணும்னு இருக்கு. அதை பத்தி அதன் அடிப்படையில திறக்கிறதே கிடையாது. அது பல ஆண்டுகளா இந்த சிக்கல் தொடருது. இது இப்படி இருக்கவே இந்த மேகதாது அணையை நாங்க கட்டியே தீர்வோம் அப்படின்னு ஒரு பக்கம் கர்நாடக அரசு கங்கணம் கட்டிட்டு நிக்குது. இதுக்கு எரியிற கொல்லியில இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற கணக்கா மத்திய இணையமைச்சர், அந்த நீர்ப்பாசனத்துறைக்கு மத்திய இணையமைச்சர் என்ன பேசுறாரு இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்ற விதமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன கேட்கிறாரு, மேகதாது அணை இப்படி தொடர்ச்சியா பிரச்சனை பண்றாங்களே கர்நாடக அரசு, நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அதாவது தீர்ப்பின்படி பார்த்தீங்கன்னாவே இயற்கை அமைப்பு எப்படின்னா மலை மேல பெய்கிற மழை அப்படியே வழிஞ்சு ஓடி சமநிலைக்கு தான், சமபரப்புக்கு தான், நிலத்துக்கு தான் வரணும். நமக்கு சமபரப்பா இருக்கிறோம் நம்ம, அவங்கெல்லாம் மலையில இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க, கீழ்ப்படுகை மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் மேல்படுகை மாநிலங்கள், அதாவது இந்த காவிரி ஆற்றின் கரையோரம் வர்றதுனால அந்த படுகை மாநிலங்கள் சொல்லுவாங்க. அப்போ அவங்க அணை கட்டிக்க கூடாது, அணையோ இல்லை வேற ஏதோ எந்த ஆற்றுக்கு நடுவுல எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதாக இருந்தாலும் கீழே இருக்கிற, அதாவது நம்ம தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி நம்மளுடைய அனுமதி இல்லாம கர்நாடகா எதுவும் கட்டக்கூடாதுங்கிறது தீர்ப்பு. அப்படி இருக்குதே, நீங்க ஏன் இன்னும் இவன் அனுமதி அணை கட்டியே தீர்வுன்றாங்களே, இது ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது அவர் ஏஞ்சி பதில் சொல்றாரு. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்ல அப்படியெல்லாம் எங்கேயுமே தீர்ப்புல சொல்லல, அதாவது கீழ்ப்படுகை மாநிலங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிக்கிட்டு தான் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மேல இருக்கிறவங்க பண்ணணுன்ற மாதிரி எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஒரு மத்திய இணையமைச்சர் பேசுறாரு. அப்போ இது திட்டமிட்டு மத்திய அரசு கர்நாடக அரசோட சேர்ந்துக்குச்சு இப்போ. ஏன்னா அடுத்த ஆண்டு கர்நாடகத்துல தேர்தல் வரப்போகுது. அப்போ அதுக்கு இசைவா போகணுங்கிற அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்க, இதை அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, மோசமான அரசியல், இது மிக மோசமான அரசியல். ஒரு ஜீவாதார பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு. இது காவிரி வரலன்னா பல லட்சக்கணக்கான ஏக்கர் நாசமா போகுது. இப்ப அப்படிதான் கிடக்குது, நஞ்சை புஞ்சை எல்லாம் போயிடுச்சு. அப்போ இதை கண்டிச்சு இப்ப ஒரு மத்திய இணையமைச்சரே அப்படி பேசின உடனே அது இங்க ஒரு கொதிநிலையை ஏற்படுத்திடுச்சு. இப்ப எல்லா அரசியல் தலைவர்களும் இங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல. அதை எப்படி நீங்க அப்படி பேசலாம், நம்ம இங்க இப்போதாவது வாயை திறப்பாரா நம்மளே முதல்வர் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு, உடனே கடிதம் எழுதியிருக்கிறார், நம்முடைய பிரதமருக்கு கடிதம் எழுதி
நீங்க தலையிடுங்க இதுல, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய உரிமை இல்லை இது அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டு எழுதியிருக்கிறாரு. இது இப்படி இருக்கவே இது தொடர்ச்சியா இவர் போய் நம்ம கர்நாடகாவில் இது குறித்து பேசுறதா இருக்கிறாரு, அங்க அரசு துறை சார்பா போய் நம்முடைய முதலமைச்சர் பேசுறதா இருக்குங்கிறதுலாம் செய்திகள்லாம் இருக்குது. அதுக்கும் இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எல்லா தலைவர்களும். ஏன் இப்ப போய் பேசுறீங்க, ஏற்கனவே பேசி 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 தான் பல ஆண்டு காலம் இதை கடத்திட்டாங்க, இனிமேட்டு பேசலாம் முடியாது, நமக்கு உறுதியான ஒரு நடவடிக்கை தேவை அப்படின்னு இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்காரங்காலத்துல இருந்து இது பிரச்சனை தான். நமக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னிலேருந்தே இது பிரச்சனை தான். காவேரி நமக்கு அது அரசு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா இது சுமூகமா தீர்க்க முடியும். ஆனால் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, காவிரி ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, மனிதாபிமான அடிப்படையிலையும் செயல்பட மாட்டேங்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கிறது நமக்கு தான் சேர்த்து எடுக்கிறாங்க. ஒற்றுமையா இருக்கணும், ஒரு இந்தியன், நம்மலாம் இந்தியன். அதே இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் தான் இன்னொரு மாநிலமான நமக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அப்ப இது அடிப்படையா சிக்கல் இருக்குது. இது சிக்கல் நீண்ட கால சிக்கல். இதை ஆழ்ந்து உட்கார்ந்து பேசி சுமூகமா முடிக்க பார்க்கணும். இது தொடர்ச்சியா பேசுவோம். இது பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. நன்றி நன்றி. பாக்குற மக்கள் அனைவரும் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். மறக்காம. நன்றி.